வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். புதுச்சேரி எக்ஸாமினிங் அத்தாரிட்டி, அதாவது பிஇஏ அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வந்து புதுசாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது புது நியூஸ்லாம் கிடையாது, 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அத்தாரிட்டி அதாவது இந்த பிஇஏ வந்ததுக்கப்புறம் என்னென்ன எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கு என்னென்னலாம் சிலபஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து புதுச்சேரி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள், முடிஞ்ச அளவு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு வந்து யாருமே வந்து கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததில்ல. இந்த மாதிரி சிலபஸ்லாம் நீங்கள் இங்கே படிக்கலாம் அப்படிங்கக்கூடிய சோர்ஸுமே வந்து யாருக்கிட்டையுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஓகே, ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு புதுச்சேரி ஆஸ்பிரண்ட் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மற்றவங்களோடமே ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாடு கேண்டிடேட் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாமா, இதுக்கெல்லாம் எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. ஓகே, நீங்கள் புதுச்சேரியை சேர்ந்தவங்களாக இருக்கணும், புதுச்சேரிக்காரர் தான் அப்படிங்கிறதுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லைனா ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட்டோ உங்ககிட்ட இருக்கணும். கடந்த 5 வருஷம் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து புதுச்சேரியில் இருந்திருக்கணும், அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்குறதுக்கு எலிஜிபிளாக இருந்திருக்கணும். அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, மற்றவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் புதுச்சேரிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பிஇஏனா என்ன, அது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்னும் சிலபஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லலை. ஓகே, ஸோ அப்போ நம்ம இவங்க சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு மாதம் 2 மாதத்துல எக்ஸாம் வச்சாங்கன்னா அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம டைம் இல்லாமல் போயிடும். அதனால முன்கூட்டியே சிலபஸ் என்ன இருக்கலாம் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக புதுச்சேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட், டெப்டி தாசில்தார், விஏஓ, விஏ எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து நடந்துச்சு. அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அதில் ஆக்சுவலாக என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் கம்பைல் பண்ணி ஒரு சிலபஸாக வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, அடுத்து இந்த 2026 வரப்போகிற இந்த பிஏ கண்டக்ட் பண்ண போகிற எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் இந்த டாபிக்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொடுக்க போகிறேன். அந்த டாபிக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி டைம் டேபிளுமே நான் கொடுக்க போகிறேன். ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி டைம் டேபிளுமே கொடுக்க போகிறேன். சிலபஸ் கம்ப்ளீட்டாக நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகே, நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே, இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு நான் தகுதியானவனா அப்படிங்கக்கூடிய டவுட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி புதுச்சேரி எக்ஸாமுக்கான ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கோம், சிலபஸ் கொடுத்துருக்கோம், கோர்ஸ் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் செலெக்ஷனும் ஆயிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ஆனவங்க அவங்களா இன்ஃபார்ம் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, செலெக்ஷன் ஆகிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து தெரியாது. ஸோ வாலண்டியராக இன்ஃபார்ம் பண்ணவங்களோட லிஸ்ட் தான் இது. ஓகே, இன்ஃபார்ம் பண்ணாதவங்க கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ இதில் வந்து அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் இந்த 3 பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க, இந்த 2 பேரும் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி தாசில்தார்லையும் செலெக்ஷன் ஆயிருக்காங்க, அசிஸ்டன்ட்லையும் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஓகே, இன்னும் அடுத்தடுத்து இப்போ எஸ்ஐ, அதுக்கப்புறம் பிசி, அடுத்ததான் விஏ அதாவது வில்லேஜ் அசிஸ்டன்ட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபைனல் ரிசல்ட்லாம் இன்னும் வரல. ஓகே, ஸோ அதுலேயுமே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பிஏ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து இதில் செலெக்ஷன் ஆவாங்க. அவங்க உண்மையிலேயே வந்து நியாயமாக எந்தவித ஒரு கரப்ஷனும் பண்ணாமல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா. ஏன்னா இதில் வித்தியாசமான சிலபஸ். ஓகே, இந்த சிலபஸை வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த இன்ஸ்டியூட்லேயும் வந்து டீச் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த இன்ஸ்டியூட்டில் டீச் பண்ணியிருக்காங்க, இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து அதிகமாக ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் புதுச்சேரி ஆஸ்பிரண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து இதில் ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது. ஓகே, இப்படி ஒரு சிலபஸை கொடுத்துருக்காங்க, ஆனால் இதுலேயும் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக தான் செலெக்ஷன் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதுல வந்து எனக்கே வந்து ஒரு டவுட் இருக்குது. ஒரு வேளை செலெக்ஷன் ஆகிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணலையா, இல்லைனா உண்மையிலே இந்த ரெக்ரூட்மெண்ட் நியாயமாக தான் நடந்திருக்குதா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ நம்ம நெகட்டிவாக எதுவுமே யோசிக்க வேண்டாம், பாசிட்டிவாக அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ பிஏனா என்ன, அதை எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குவாலிஃபிகேஷன் தான் இருக்கும். இப்போ டென்த்து தான் இருக்கும், இல்லைனா 12th மட்டும்தான் இருக்கும், இல்லைனா கிராஜுவேஷன் தான் இருக்கும். ஆனால் கிராஜுவேஷனுக்கே வந்து 2-3 நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, குவாலிஃபிகேஷன் ஒன்று தான், ஆனால் வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து தனித்தனியாக வந்து அந்தந்த ரேங்க்குன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி விடுறதுனால அதில் ஒன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அந்த டிபார்ட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் வந்து டிசைட் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே வந்து வேறு மாதிரி சிலபஸ் இருந்துச்சு. தனித்தனியாக அப்ளை பண்ணணும், தனித்தனியாக வந்து எக்ஸாம் எழுதணும், தனித்தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்குறப்போ அது வந்து ஆஸ்பிரண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம். ஒன்றுக்கு ஒரு மாதிரி படிக்கணும், தனித்தனியாக எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும், போய் எக்ஸாம் அட்டன் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆஸ்பிரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேயுமே அது கஷ்டம் தான். அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செலவு அதிகம் தான். ஸோ இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்காக ஒரு போர்டு வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஏல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பி, குரூப் சி போஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேக்கன்சியுமே வந்து இவங்க தான் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. இவங்க தான் வந்து அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து எவ்வளோ வேக்கன்சி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க இந்த போர்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை வச்சு இவங்க வந்து
10th குவாலிஃபிகேஷனில் இத்தனை வேகன்சி, 12th குவாலிஃபிகேஷனில் இவ்வளோ வேகன்சி, கிராஜுவேஷனுக்கு இவ்வளோ வேகன்சின்னு சொல்லி 3 எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அதிகமாகும். கிராஜுவேஷனுக்கு ஒரே ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான் அப்படிங்கிறப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கலெக்ட் பண்ணி ஒரே ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை விடுறப்போ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அதிகமாகும், ஒரே மாதிரி சிலபஸ் தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அடுத்து வரப்போகிற எக்ஸாமில் நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த 3 எக்ஸாம் தான் அவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 10th லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு செகண்டரி லெவல்னு வச்சுருக்காங்க. அடுத்து அதுக்கு வந்து ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்கும். 12th லெவலுக்கு வந்து கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் CHSL அப்படி மாதிரி நேம் வச்சிருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் லெவலுக்கு கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் CGL. ஓகே, SSCல CGL CHSL இருக்குது, அது வேற இது வேற. ஓகே, ஸோ இந்த 10th லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்க போகுது. 12th லெவலுக்கும் கிராஜுவேஷன் லெவலுக்கும் 2 பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். ஒவ்வொரு பேப்பர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டினுக்கு கம்மியாகாமல் இருக்கும். ஓகே, 100 கொஸ்டின் இருக்கும். 2 மணி நேரம் வந்து டைம் கொடுப்பாங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. ஓகே, 10th 12th குவாலிஃபிகேஷனில் குரூப் சி போஸ்ட் எல்லாமே வந்துடும். குரூப் பி போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷனில் வரும். 12th சொல்கிறப்போ அதில் டிப்ளமோவும் அடங்கும். ஓகே, டிப்ளமோ படித்தவங்களும் அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 3 எக்ஸாம் தான் உங்களுக்கு இனிமேல் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 3க்கு நீங்கள் வந்து காமனான ஒரே ப்ரிப்பரேஷனை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரே போர்டு தான், அவங்க தான் வந்து ஒவ்வொரு எக்ஸாமும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறப்போ சிலபஸில் பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஓகே, கிராஜுவேஷன் லெவலுக்கு ஒரு சிலபஸ், இதுக்கு ஒரு சிலபஸ், இதுக்கு ஒரு சிலபஸ்ன்னு கொடுக்காம ஒரே மாதிரி சிலபஸ், இல்லைனா இதை விட இதில் கொஞ்சம் கம்மி, இதில் கொஞ்சம் கம்மி, கிராஜுவேஷனுக்கு படித்தவங்க இதை வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அப்படி கொடுக்கறது தான் அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் தேவைப்படும், டைப்பிங் டெஸ்ட் தேவைப்படும், அதுவும் வைப்பாங்க. ஓகே, ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் தேவைப்படும். இப்போ போலீஸ் எக்ஸாமுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் தேவைப்படும், அதுவும் தேவைப்படுற போஸ்ட்டுக்கெல்லாம் இருக்கும். நார்மலாக எக்ஸாம் இருக்கும் எல்லா போஸ்ட்டுக்குமே. ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும். ஓகே, அடுத்து ஒரு சில டெக்னிக்கல் ரெக்ரூட்மெண்ட்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் பேப்பர் வந்து பேப்பர் 2ல வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. அந்த போஸ்ட்டுக்கு டெக்னிக்கல் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணணும், அவங்க அந்த மாதிரி தான் அதில் ஜாப் ப்ரொஃபைல் இருக்கும். அப்படின்னா டெக்னிக்கல் சிலபஸ் வந்து உங்களுக்கு பேப்பர் 2ல இருக்கும். ஓகே, அது டெக்னிக்கல் போஸ்ட் இல்லை, நான் டெக்னிக்கல் போஸ்ட்னா உங்களுக்கு சிலபஸில் டெக்னிக்கல் சிலபஸ் இருக்காது. ஓகே, டெக்னிக்கல் கொஷின்ஸ் இருக்காது. ஓகே, ஸோ சிலபஸ் என்ன அப்படிங்கிறது இன்னும் அவங்க சொல்லலை. ஓகே, ஆனால் அவங்க சொல்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா ரிஸ்க் ஆயிடும். ஓகே, அதனால் நம்மளே வந்து இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், தமிழ், மலையாளம், தெலுங்கு இதில் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஓகே, நெகட்டிவ் மார்க்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ரீசெண்டாக ஒரு நோட்டீஸ் வந்து வந்துருந்துச்சு 14/10/2025 இன்டர்னலாக கொடுத்துருந்த ஒரு நோட்டீஸ். ஓகே, அதாவது என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் இந்த பிஏ வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் தான். ஓகே, இது வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு, யூடிசி, எல்டிசி போஸ்ட்டுக்கு. ஓகே, அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்கணும், அதாவது சிம்பிளாக ஒரு ரூல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 45 வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. குரூப் பியில் வரக்கூடிய போஸ்ட்டு இதுக்கு வந்து டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 100% பை ப்ரமோஷனில் தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ப்ரமோஷனில் கரெக்டான ஆட்கள் இல்லை, தகுதியான ஆட்கள் இல்லை அப்படின்னா டெபுடேஷன்ல வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து கொஞ்சம் வருஷம் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லை அப்படின்னா தான் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வரும். ஸோ அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே வந்தாலும் வேகன்சி கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, அடுத்ததாக யூடிசி, அதாவது அப்பர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 88 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இது வந்து குரூப் சி போஸ்ட் தான். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குமே பேச்சுலர் டிகிரி கேட்டிருக்காங்க, ஆனால் குரூப் சி போஸ்ட் தான். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு தெரில. ஓகே, ஸோ இதில் 50% வந்து ப்ரொமோஷனில் வந்து இந்த வேகன்சியில் 50% வந்து ப்ரொமோஷனில் கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, இதுக்கு கீழே இருக்கிற ரேங்க்கில் இருக்கவங்களுக்கு வந்து ப்ரொமோஷனில் இந்த ரேங்க்குக்கு வந்து அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வரப்போகுது. 50% ப்ரொமோஷனுக்கு ஆட்கள் கரெக்டாக இல்லை அப்படின்னாலும் அந்த வேகன்சியுமே உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. ஓகே, அட்லீஸ்ட் 50%, இப்போ 88னா 44 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வரும். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க், இதுக்கு வந்து 94 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து ஏஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 12th இல்லைனா டிப்ளமோ முடிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து 40% ப்ரொமோஷன்லையும் 60% வேகன்சி வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்லையும் வரப்போகுது. இது இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தது தான். ஓகே, இன்னும் வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் வந்து வேகன்சிஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். இவ்வளோ தான் அடுத்த வருஷம் மொத்தமாக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேண்டாம்.
அப்போ கிராஜுவேஷன் லெவலுக்கு வந்து இந்த இதில் வரப்போகிற இந்த 44 தானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஓகே, இது ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தது. இன்னும் வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேறு ரேங்க்கில் என்னென்ன போஸ்ட் இருக்குதோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஓகே, அப்படி பார்க்குறப்போ கண்டிப்பாக இது வரைக்கும் வந்ததை விட அதிகமாக வேக்கன்சிஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு எக்ஸாம் பற்றி இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆன ஒவ்வொரு எக்ஸாமோட சிலபஸையும் நான் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் என்னென்ன மாதிரி டாபிக்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் அசிஸ்டன்ட். ஓகே, புதுச்சேரி அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா Tier 1 Tier 2 ரெண்டு எக்ஸாம் தான். ஸோ அதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ Tier 1 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான். மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகேலேருந்து 25 கொஷின்ஸ், டோட்டலாக 100 கொஷின். இதில் வந்து 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. ஒரு கொஷினுக்கு கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணால் 0.25 மார்க் வந்து நெகட்டிவாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து சிலபஸ் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ Tier 1 ஆப்டிடியூடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ, ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், LCM, HCF, பார்ட்னர்ஷிப், நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன், ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா வந்து இருந்திருக்கு. இது Tier 1க்கு. ஓகே, அதே மாதிரி ரீசனிங்கில் வந்து பசில், கிளாசிஃபிகேஷன், கோடிங், டிகோடிங், கிளாக், நம்பர் சீரிஸ், அனலாகி, கேலண்டர், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ், மேத்ஸ் ரிலேட்டடாக ஒரு சில கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி இங்கே இருந்த ஒரு சில டாப்பிக்லேருந்து இங்கேயும் வந்திருக்கும். ஓகே, அடுத்த ரேங்கிங் கேட்டிருக்காங்க, வேர்டு ஃபார்மேஷனும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸாமில் இவ்வளோ தான் டாபிக் கேட்டிருக்காங்க. நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு தெளிவாக அனலைஸ் பண்ணிட்டு தான் கொடுத்துருக்கேன். அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ராங் சென்டென்ஸ் ஒரு 4 சென்டென்ஸ் இருக்கும். அதில் எதில் எரர் இருக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, கரெக்ட் சென்டென்ஸ் 4 சென்டென்ஸில் எது கிராமட்டிக்கலி கரெக்டாக இருக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் இன் த பிளாங்க், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், இதெல்லாம் வந்து கிராமரில் வரும். ஓகே, இப்போ ராங் சென்டென்ஸ், கரெக்ட் சென்டென்ஸ்க்காக நீங்கள் தனியாலாம் படிக்க வேண்டாம். நம்ம கோர்ஸில் நம்ம எரர் ஸ்பாட்டிங்க்கு என்ன டீச் பண்ணியிருந்தோமோ அதை பார்த்தாலே போதுமானது. ஓகே, அடுத்து ஒக்காபுலரியில் வந்து பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ், ஆண்டானிம்ஸ், மிஸ்பல்ட்டு, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ், இடியம்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பேரா ஜம்பிள்ஸும் கேட்டிருக்காங்க. PQRS ரீடிங் போர்ஷனில் வந்து PQRSும் கேட்டிருக்காங்க. இது வந்து Tier 1. ஓகே, அடுத்து ஜிகே பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. அடுத்து ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, கெமிஸ்ட்ரி, பயாலஜிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து Tier 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ். ஓகே, இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது 2ல் 20 கொஷின், அடுத்து இதில் 30-20 கொஷின், அடுத்து இதில் 10 கொஷின் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொருதுலையும் இதே மாதிரி வந்து எத்தனை டாபிக்னு கொடுக்க போகிறது கிடையாது. ஓகே, இப்போ இந்த டாப்பிக்லாம் பார்த்துட்டோமா, இந்த டாப்பிக்லாம் நம்ம கண்டிப்பாக படிச்சாகணும். இது போக ஒவ்வொரு எக்ஸாமில் என்னென்ன டாபிக் எக்ஸ்ட்ராவாக கேட்டிருக்காங்க, புதுசாக என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுப்பேன். ஓகே, கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து இதை வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த Tier 2ல் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்கு Tier 1ல் கேட்காதது கேட்டிருக்காங்க. ட்ரிக்னாமெட்ரி கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 4 டாப்பிக்கு நீங்கள் வந்து ஆப்டிடியூடில் சேர்த்துக்கணும். ஓகே, அடுத்து வரப்போ எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது போக இதையும் சேர்த்துக்கணும். ஓகே, இந்த மாதிரி நான் ஒவ்வொரு எக்ஸாமில் நீங்கள் என்னென்னலாம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன். கடைசி கம்பைல் பண்ணி இந்த டாப்பிக்கெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஓகே, அடுத்த ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம், சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட். இது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த ஆக்சிடென்ட் பண்ண வண்டி வந்து ஹிட் அண்ட் ரன். ஓகே, அடிச்சுட்டு ஓடிட்டான். ஓகே, வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் என்னோட வண்டி எடுத்துகிட்டு அவனை சேஸ் பண்ணி பிடிப்பேன், இல்லைனா எனக்கு என்னன்னு சொல்லி நான் பாட்டுக்கு போயிடுவேன், இல்லைனா அடுத்த ஆட்கள் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், இல்லைனா அந்த கீழே அடிபட்டு இருக்கக்கூடிய பர்சனுக்கு என்னால் முடிஞ்ச முதலுதவி பண்ணிவிட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கான ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்கோம், 2-3 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஓகே, SSCயோட நியூ பேட்டர்னில் கேட்டிருந்த கொஷின்ஸுக்கு நம்ம வந்து இதையும் டீச் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃபிகர் சீரீஸ், மேட்ரிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்டை குறிக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ 1 0னா ஃபஸ்ட்டு 1 வந்து ரோவை குறிக்கும், 0ங்கிறது காலமை குறிக்கும். இப்போ 1ங்கிறது இந்த ரோ, 0ங்கிறது இந்த காலம். இது மீட் ஆகிற பாயிண்ட் வந்து என்னது? இந்த T. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் T, ஆனால் எனக்கு லீஸ்ட்டுங்கிற வேர்டு வரணும், Lங்கிறது வரணும். ஓகே, அடுத்து 3 2. இப்போ 3ங்கிறது வந்து இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது. இது மீட் ஆகிறது E. ஸோ இதுவும் கிடையாது, இந்த 2 ஆப்ஷனும் கிடையாது. 0 0னா A கிடையாது. ஓகே, 8 5. 8 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது. இது 2 மீட் ஆகிற இடத்துல L வருதா? அப்போ லீஸ்ட்னு L வருதா? இந்த ஒரு ஆப்ஷன், இந்த ஒரு லெட்டரை வச்சு நம்ம இதுதான் ஆன்சர்ட்டு சொல்லிடலாம். மற்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ E வந்து பார்த்தீங்கன்னா 0 1 அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். 0 1ல் E தான் வந்திருக்கு. ஓகே, 0 0ல் A தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த லெட்டர்ஸ் எல்லாம்
எப்படி வருது இந்த பாக்ஸுக்குள்ள அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சிம்பிள். இப்போ நான் உங்களுக்கு இந்த டாப்பிக்கே டீச் பண்ணிட்டேன். இதை தாண்டி இதில் வேற எதுவும் வரப்போகிறது கிடையாது. அதனால இந்த மாதிரி சிம்பிளான டாப்பிக்கும் ஒரு சிலது கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து மிரர் இமேஜ் அனலாகிலாம் வந்து கேட்டிருக்காங்க, எக்ஸ்ட்ரா புதுசாக கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து ஆட் ஆயிருக்குது. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் ரீடிங் அதிகமாக கேட்டிருக்காங்க, 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, 5 பேசேஜ், ஒரு பேசேஜுக்கு 3 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி 5 பேசேஜ் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த புதுச்சேரி ரெக்ரூட்மெண்ட்ல இங்கிலீஷில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் ரீடிங் வருது. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, பெரிய பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து 3 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகே, அடுத்து டெப்டி தாசில்தாருக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே 2 பேப்பர் தான், பேப்பர் 1 பேப்பர் 2 தான். அதுக்கான சிலபஸ், அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் ரீசனிங், ஆப்டிடியூட் ரெண்டுமே சேர்ந்து ஒரே செக்ஷனில் கொடுத்துருந்தாங்க. ஓகே, பேப்பர் 1ல். ஸோ ரீசனிங்கில் 15 கொஸ்டின், மேத்ஸில் 10 கொஸ்டின். அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து 25 கொஸ்டின். எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு புது டாபிக். ஓகே, இதுவும் நம்ம கோர்ஸில் நம்ம டீச் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் கொஸ்டின் இதுல இருந்தால் வந்துச்சு, நம்ம டீச் பண்ணதுல இருந்தால் வந்துச்சு. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருப்போம். ஸோ இதில் 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், லிட்டரேச்சர், கிராமர் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன்லேருந்து 25 கொஸ்டின். இதில் லிட்டரேச்சர்லேருந்து கொஸ்டின் கேட்கல, நீங்கள் அதை படிக்க வேண்டாம். ஓகே, கம்ப்யூட்டர் நாலேஜ்லேருந்து 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்லாமே நம்ம கோர்ஸில் தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ மொத்தமாக 100 கொஸ்டின், 2 மணி நேரம் டைம். அடுத்து இதில் புதுசாக எக்ஸ்ட்ராவாக என்ன டாபிக் ஆட் ஆயிருக்குது அப்படின்னா பைப் அண்ட் சிஸ்டம், மேத்ஸில் பைப் அண்ட் சிஸ்டம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி நான் சொன்ன மாதிரி அதில் வந்து 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ புதுசாக நம்ம இதில் வந்து இதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இதுலேருந்து 35 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து ஜாகிரஃபி, சோஷியல் சயின்ஸ்லேருந்து 10 கொஸ்டின், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்லேருந்து 20 கொஸ்டின், இந்தியன் ஹிஸ்ட்ரி, அடுத்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி புதுசு. ஓகே, வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து கேட்டிருக்கேன். ஓகே, இது வந்து பேப்பர் 2ல். இப்போ பேப்பர் 2ல் எக்ஸாக்டாக எப்படி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இதை கூட நீங்கள் விட்டுருங்க. இங்கே பாருங்கள். ஓகே, ஃபிசிக்ஸ்லேருந்து 12 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியிலேருந்து 14 கொஸ்டின், பயாலஜிலேருந்து 4 கொஸ்டின், மேத்ஸ்லேருந்து 10 கொஸ்டின். அந்த மேத்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ, நம்பர் சிஸ்டம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மென்சுரேஷன் இந்த டாபிக் தான். புதுசாக அந்த டெக்னிக்கல் மேத்ஸ் தான் இதில் கேட்கல. ஓகே, அடுத்து பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 11 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஸ்டாட்டிக் ஒரு 5 கொஸ்டின். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 4 கொஸ்டின். ஓகே, அதுவுமே புதுச்சேரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் நியூஸ் பேப்பர் ரெகுலராக படிங்க, புதுச்சேரியில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நீங்கள் புதுச்சேரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் ஒரு 14 கொஸ்டின், இது புதுசு. ஓகே, புதுசாக ஒரு சில ஆக்ட் அண்ட் லாஸ்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த போஸ்ட்டுக்கு இது தேவைப்படலாம், ஆனால் அந்த போஸ்ட்டில் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் இது தேவைப்படும். அதை முன்னாலே நீ படிச்சுட்டு வான்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஒரு சில ஆக்ட் அண்ட் லாஸ்லாம் வந்து யார் நார்மலாக வந்து காலேஜில் ஸ்கூலில் டீச் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸோ ஐபிசி, சிஆர்பிசி அதெல்லாம் வந்து தேவையில்லை. அதெல்லாம் எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு போஸ்ட்டில் இருக்கிறப்போ அதில் ட்ரைனிங் கொடுக்குறப்போ நீங்கள் இதெல்லாம் படிக்கணும்னு சொல்ல வேண்டிய டாபிக். அதெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு படிச்சுட்டு வர்ற மாதிரி இதில் வந்து கொஸ்டின் கேட்டது ஏற்றுக்க முடியாது. நியூ சிலபஸில் இதெல்லாம் வராதுன்ட்டு நம்ம வந்து நம்பலாம். ஓகே, வேர்ல்டு ஹிஸ்ட்ரியுமே தேவையில்லை, எந்த எக்ஸாம்லேயும் கிடையாது. புதுசாக இதில் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஜாகிரபிக் தேவைதான், அதெல்லாம் வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ இவங்க டிசைன் பண்ணுற சிலபஸ் வந்து கொஞ்சம் மற்ற எக்ஸாமுக்கும் அவங்க சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கணும். இப்போ எஸ்எஸ்சிலாம் வந்து அவங்க எழுதலாம், இதுக்கு படித்தா அதுக்கும் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இதுக்குன்னு நீ தனியாக நிறையா அதை படிக்கணும், ஆனால் நாங்கள் ஒரு 20-25 வேகன்சி தான் கொடுப்போம், அப்படி கொடுக்கறது வந்து நியாயமே கிடையாது. ஓகே, பர்டிகுலராக இதை வந்து அவங்க ஆட் பண்ணது வந்து இதுலேருந்து கொஸ்டின் கேட்டது வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா நார்மலாக ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து அது தேவையில்லை. ஓகே, அப்படிங்கிறப்போ இது மட்டும் எனக்கு கொஞ்சம் சரியாக படலை. ஓகே, ஸோ அந்த ஆக்ட் அண்ட் லாஸ்னா என்ன அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்கேன். ஓகே, பிஎன்எஸ்எஸ், பிஎன்எஸ். ஓகே, அடுத்து பிஎஸ்சி இது திரும்ப வந்திருக்கு. ஓகே, ஸோ இதில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இது நிறையா இருக்குது, இதை நீங்கள் இப்போதைக்கு படிக்க வேண்டாம். அடுத்து இது கண்டிப்பாக கேட்பாங்கன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும் படிங்க. ஓகே, அடுத்து ஒரு சில ஆக்ட். ஓகே, சைல்டு லேபர் ஆக்ட், மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட், டவுரி ப்ராஹிபிஷன் ஆஃப் ஆக்ட், இந்த மாதிரி ஒரு சில ஆக்டில் இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, லேண்ட் அக்விசிஷன் ஆக்டில் இருந்தும் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு நீங்கள் படிக்க வேண்டாம். பட் இருந்தாலும் இதில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, நம்ம படிக்கிறதா இருந்தால் என்ன படிக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்காக நான் வந்து இதை கொடுத்துருக்கேன். பட் இப்போதைக்கு நீங்கள் இதை படிக்க வேண்டாம். ஓகே, அடுத்து விஓஓ செலெக்ஷனில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே இருக்கும். அடுத்து ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறது கிடையாது, எக்ஸாமோட சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பேப்பர் 1ல் வந்து இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங், ஆப்டிடியூட், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியன் பாலிட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், கம்ப்யூட்டர் நாலேஜ் இதுலேருந்துலாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, புதுசாக எக்ஸ்ட்ராவாக இந்த டாப்பிக்கும் இல்லை, நம்ம இது வரைக்கும் பார்த்துருந்தோம்ல அந்த டாபிக் உள்ள இருந்தே தான் வந்திருக்கு. எக்ஸ்ட்ராவாக புதுசாக எதுவுமே இல்லை. அடுத்து பேப்பர் 2ல் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, சோஷியல் சயின்ஸு,
இந்தியன் ஹிஸ்ட்ரி, இதுலேயும் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு. ஓகே, இதுலேருந்து ஒரு 100 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இதில் நியூ டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸில் டெக்னிக்கல் மேத்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 11 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் மேத்ஸ்னால் வந்து நீங்கள் ஸ்கூலில் இருக்கும்ல அந்த மேத்ஸ். ஓகே, அதாவது ஃபங்க்ஷன், மேட்ரிக்ஸு, டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷன், செட்ஸு, அந்த மாதிரி. ஓகே, லாகரிதம், இந்த மாதிரி டாப்பிக்கில் இருந்தெல்லாம் வந்து ஒரு 11 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ போஸ்டோட நேம் என்ன? வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், விஏஓ. ஓகே, விஓஓ என்ன ராக்கெட் சயின்ஸாக படிக்கணும்? விஓஓ என்ன ராக்கெட்டாக விட போகிறாரு? இதுவுமே வந்து எனக்கு கொஞ்சம் கூட ஒத்து போகவே இல்லை. ஏன் இந்த போஸ்ட்டுக்கு இந்த கொஷினை கேட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. நார்மலாக இது எந்த மாதிரி எக்ஸாமுக்கு கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ நேவி, ஏர்ஃபோர்ஸ், அதில் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு போகிறீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அதில் அவங்க வேலை அந்த மாதிரி இருக்கும், அதுக்கு அது தேவைப்படும், அந்த நாலேஜ் தேவைப்படும். ஓகே, விஓஓ வந்து என்ன பண்ண போகிறாரு? விஓஓ வந்து என்ன மெக்கானிக் வேலையாக பார்க்க போகிறாரு? விஓஓ வந்து என்ன ராக்கெட்டாக விட போகிறாரு, இல்லைன்னா கப்பலில் வேலை பார்க்க போகிறாரு? ஏன் இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு லாஜிக்குமே கிடையாது, எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. அதாவது இது வரைக்கும் இவங்க கொடுத்துருந்த இந்த சிலபஸ், இவங்க கேட்டிருந்த கொஷின் எல்லாமே ஏதோ ஒரு அரலூசுக்கிட்ட, ஒரு பைத்தியத்துக்கிட்ட வந்து சிலபஸை நீ சொல்லு அப்படின்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுது. அதை பண்ண வந்து ஒரு பைத்தியமாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எதுக்காக நம்ம கொடுக்கணும்? ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம், அந்த போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, அந்த போஸ்ட்டுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்குது, அதுக்கான ஜாப் ப்ரொஃபைல் என்ன இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். நார்மலாக அந்த ஒரு பர்சன் இந்த மாதிரி திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் நல்லா வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணுமே தவிர, புதுசாக நான் அவனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் மேத்ஸ்லாம் கேட்டு வச்சது வந்து கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. ஓகே, அது ஏகப்பட்டது இருக்குது. அது சிம்பிளான ஒரு டாபிக்லாம் கிடையாது. நீங்கள் 10th 11th 12th இருக்கக்கூடிய மொத்த மேத்ஸையும் வந்து படிக்கணும், அவ்வளோ இருக்குது. ஓகே, அதுக்குன்னே வந்து ஒரு 150-200 வீடியோஸ்க்கு நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம கோர்ஸில் அதை டீச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், நம்ம வேற ஒரு எக்ஸாமுக்காக டீச் பண்ணிகிட்டு இருக்கோம், அதே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதுவும் இப்போ படிக்காதீங்க, அடுத்து வரப்போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும் படிங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். குரங்கு கையில் கிடச்ச பூமாலை மாதிரி தான் இந்த மாதிரி நீங்கள் ஆஸ்பிரண்ட் எல்லாமே அவங்கக்கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்டா இந்த எக்ஸாமுக்கு இதை கேட்டாங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ டைஸ் அது ஓகே, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கூட ஓகே ஏற்றுக்கலாம். 4 கொஷின் தான் கேட்டிருக்கேன் அப்படின்னால ஏற்றுக்கலாம். ஓகே, ஏதோ ஓரளவு உங்களுக்கு அதில் மேலோட்டமாக ஒரு நாலேஜ் இருக்கணும்ட்டு எதிர்பார்க்குறாங்கட்டு நம்ம ஏற்றுக்கலாம். பட் டெக்னிக்கல் மேத்ஸ் எதுக்காக கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியவே இல்லை. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் அண்ட் எம்டிஎஸ் போஸ்ட்டு. இதுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம், அடுத்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் தான். இதில் வந்து ரீசனிங், மேத்ஸு, அடுத்ததான் வந்து சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸு, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து புதுசாக என்ன டாபிக் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸு, பிளட் ரிலேஷன், கேலண்டர் டாப்பிக்கில் இருந்தெல்லாம் கொஷின்ஸ் வந்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் இந்த 4 எக்ஸாமையும் அதில் நடந்த பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லா பேப்பரையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்து வரப்போகிற அந்த 2026 வரப்போகிற ரெக்ரூட்மெண்ட்டுக்கு சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிஎஸ்எல் இந்த எக்ஸாமுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் ஆகிறதா இருந்தால் என்னென்ன டாபிக்லாம் படிக்கணும், எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நீங்கள் இந்த டாபிக்லாம் கொடுத்துருங்க. ஓகே, ஆப்டிடியூட் கண்டிப்பாக படிச்சிருங்க, ரீசனிங் கண்டிப்பாக படிச்சிருங்க, இங்கிலீஷ் கண்டிப்பாக படிச்சிருங்க, ஜிகே கண்டிப்பாக படிச்சிருங்க. இந்த 4 சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு 100% இருக்கும், அடித்து சொல்லலாம். ஓகே, கண்டிப்பாக இதில் இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். அதனால் இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சிருங்க. இப்போ நீங்கள் இதை படிக்கிறனால உங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜ் இருக்குது. ஓகே, நீங்கள் இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இதே சிலபஸ்லாம் உங்களுக்கு எஸ்எஸ்சி இருக்க போகுது, எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இருக்க போகுது. அதெல்லாம் உங்களுக்கு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 80,000க்கு மேலே வேகன்சி வரக்கூடிய எக்ஸாம். ஓகே, தனித்தனியாக வரும். அதே மாதிரி ரயில்வே எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம், எல்லாத்துக்குமே இதே சிலபஸ் தான். ரயில்வேல இங்கிலீஷ் வராது. மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபியில் வந்துச்சு, அது மாதிரி நிறையா ரெக்ரூட்மெண்ட் வரும், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸில் வரும். அந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே இதே சிலபஸ் தான் இருக்கும். நீங்கள் இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுனால நீங்கள் பாண்டிச்சேரி எக்ஸாமுக்கும் படிக்கிறீங்க, அது போக அதுக்கும் செலெக்ஷன் ஆக முடியும், அது போக சிஜிஎல், அதாவது இந்த மாதிரி எஸ்எஸ்சியில் வரக்கூடிய சிஜிஎல், சிஎஸ்எல் அந்த மாதிரி எக்ஸாம் நீங்கள் வந்து எழுத முடியும், ரயில்வே எக்ஸாமும் எழுத முடியும், மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் எழுத முடியும், எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்காமல் இந்த ப்ரிப்பரேஷனை வச்சு. ஓகே, அது போக கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக கேட்குறாங்க, நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்கேன் அப்படிங்கிறப்போ அதை நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஈவன் அதுவுமே உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம்லையும் வரும், எஸ்எஸ்சி எக்ஸாம்லையுமே வரும். ஓகே, ஸோ நீங்கள் இப்போதைக்கு படிக்கிறதா இருந்தால், இப்போ இருந்து படிக்கிறதா இருந்தால் இந்த 4 சப்ஜெக்ட் கண்டிப்பாக படிச்சிருங்க. அதாவது ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே படிச்சிருங்க. டைம் இருந்தால் கம்ப்யூட்டர் நாலேஜும் படிச்சிருங்க. ஓகே, இந்த 5 வந்து உங்களோட டார்கெட்டில் இப்போ இருந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய ஒரு 3-4 மாதத்தில் இதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ப்ரியாரிட்டியில் வந்து இதெல்லாம் வச்சுக்கோங்க. இதுவுமே நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த டாபிக்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அஃபிஷியலாக அவங்க சிலபஸ்ன்னு ஒன்று கொடுக்குறப்ப இது இருக்குது அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் படித்தா போதும்.
இப்போ இருந்தே படிக்கணும்ட்டு அவசியம் கிடையாது. பட் இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம டீச் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்குன்னு தனியாக வேறு எங்கேயும் ஜாயின் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. இந்த டாபிக் எல்லாம் 100% நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இதுவுமே ஆல்மோஸ்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகே, நம்ம கோர்ஸில் மட்டும் நீங்கள் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணால் போதும். இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகே, ஸோ டெக்னிக்கல் மேத்ஸ், அதாவது ஸ்கூல் மேத்ஸ்னு சொல்லுவீங்க. ஓகே, அதான் டெக்னிக்கல் மேத்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி, ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் எல்லாம் வந்து இப்போ நீங்கள் படிக்காதீங்க. ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் நம்ம கோர்ஸில் கிடையாது. இது நம்ம டீச் பண்ண போகிறதும் கிடையாது. ஏன்னா இது தேவையே கிடையாது. இதை ஒருத்தன் கேட்குறான் அப்படின்னா உண்மையிலே அவனுக்கு வந்து ஒரு ஆஸ்பிரண்ட் கிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டினே கிடையாது. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு தெரிய வேண்டியது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு தெரிய வேண்டியது, அதெல்லாம் வந்து நார்மலாக ஒரு எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் கிட்ட கேட்கறது கரெக்ட் கிடையாது. எல்லாரும் என்ன லா படிச்சுட்டா வர்றாங்க, அப்போ லா படிச்சவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லணும். அவங்க கிட்ட இந்த மாதிரி கொஸ்டினை கேட்கணும். தேவையே இல்லாமல் இதை வந்து கேட்டு வச்சிருந்தாங்க. அதனால நீங்கள் இதை இப்போ படிக்க வேண்டாம். ஒருவேளை கண்டிப்பாக கேட்குறாங்கன்னு தெரிஞ்சா இது நீங்கள் செல்ஃபாக தான் படிச்சுக்கணும். இது நம்ம கோர்ஸில் டீச் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். பட் டெக்னிக்கல் மேத்ஸ் கண்டிப்பாக நம்ம டீச் பண்ணிடுவோம். ஆல்ரெடி டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேர்ல்டு ஹிஸ்ட்ரியும் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கோம். எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டியுமே வந்து டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டெக்னிக்கல் மேத்ஸ் டீச் பண்ணியிருக்கீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில், சந்துரு மேத்ஸ் ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் டாபிக் வைஸ் வீடியோஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் மேத்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் மேத்ஸுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகே, அது உள்ள வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் அண்ட் லிமிட், கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஓகே, அடுத்து இன்னும் கண்டினியூ பண்ணுவோம். இது நிறைய டாபிக்ஸ் வரும். ஓகே, தேவைப்பட்டா கண்டிப்பாக கேட்குறாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போதைக்கு இதை ஃபாலோ பண்ண வேண்டாம். ஓகே, கம்ப்யூட்டர் நாலேஜ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னாலுமே அதுக்குமே வந்து நம்ம கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டரில், ஆல் இன் ஒன் கோர்ஸில் டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டரில் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் வந்து நியூ வீடியோஸ் பாருங்கள். ஓல்டு வீடியோஸ் ஒரு 21 வீடியோ கொடுத்துருப்போம். பட் நியூ வீடியோஸ் நிறையா வரும். 100 வீடியோ கிட்ட கூட வரும். ஓகே, அந்த அளவுக்கு தரவாக இதில் வந்து கொடுத்துருவோம். ஆல்ரெடி டீச் பண்ண வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கலாம். எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி டீச் பண்ணிருக்கீங்களாலும் கண்டிப்பாக அதுவும் டீச் பண்ணியிருப்போம். ஓகே, அதுவும் டீச் பண்ணியிருக்கோம். அதுவுமே வந்து எந்த ஃபோல்டரில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோஸ் ஃபோல்டரில், இதே டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் ஒரு 14 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை பார்க்கணுனாலும் பார்த்துக்கலாம். ஓகே, இது போதும். இதை தாண்டி கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கல. 1-2 அதிகமாக வந்திருக்கும். பட் மேக்ஸிமம் கொஸ்டின் இதிலே கவர் ஆயிரும். ஓகே, ஸோ அடுத்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி டீச் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, அது எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் புதுச்சேரி எக்ஸாம்ஸ்னு தனியாக ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்கும். அதில் வந்து நீங்கள் புதுச்சேரி எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டருக்கான ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ள வேர்ல்டு ஹிஸ்ட்ரி நியூ சீரிஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகே, அதில் ஒரு 16 வீடியோஸ் கூட கொடுத்துருக்கோம். இன்னும் கொடுப்போம். ஓகே, பட் இதில் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்கல. ஒரு வேளை கேட்குறதா இருந்தால் படிக்கணும்னா எங்கே படிக்கலாம்னு நீங்கள் வந்து தேடிட்டு இருக்க வேண்டாம். அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு இதை வந்து காட்டியிருக்கேன். ஓகே, அடுத்து நீங்கள் இப்போ அந்த ஒரு 5 டாபிக் சொன்னல, அந்த 5 டாப்பிக்கில் என்னெல்லாம் படிக்கணும், இப்போ மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகேல என்னெல்லாம் படிக்கணும், இப்போ இருந்து நான் படிக்க போகிறேன், அடுத்து வரப்போகிற எக்ஸாமை நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும், அதை வந்து கிராக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்லாம் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த அனாலிசிஸை வச்சு இந்த டாப்பிக்கெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது வரைக்கும் பார்த்த டாபிக் தான் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக எதுவுமே கிடையாது. ஓகே, அரித்மெட்டிக் ஃபுல்லாகவே இருக்குது, அட்வான்ஸ் மேத்ஸும் ஃபுல்லாகவே இருக்குது. ஓகே, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ப்ராபபிலிட்டியும் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாமே படிச்சிருங்க. எல்லாமே நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து ரீசனிங்கில் வந்து நான் சொன்னேன், இப்போ இது வரைக்கும் பார்த்துருந்த எல்லா டாப்பிக்குமே இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, கிளாக் இருக்குது, கேலண்டர் இருக்குது, எல்லா டாப்பிக்குமே இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருங்க. ஓகே, ஸோ அடுத்து இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் ரீடிங்கும் ஆட் பண்ணிட்டேன், பேரா ஜம்பிள்ஸும் இருக்குது, கிராமர் இருக்குது, ஒகாபுலரி ஃபுல்லாகவே இருக்குது. இது எல்லாமே நம்ம கோர்ஸ்லேயும் இருக்குது. ஓகே, ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கே கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கோர்ஸில் வந்து நார்மலாக எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டீச் பண்ணியிருப்போம். நீங்கள் புதுச்சேரிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் செல்ஃபாக படிச்சுக்கோங்க. நீங்கள் புதுச்சேரியில் நடக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது நம்ம டீச் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, மற்றபடி நார்மலாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டீச் பண்ணிடுவோம். அடுத்து ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி எல்லாமே நம்ம கோர்ஸில் இருக்குது. பர்டிகுலராக இந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறாங்க. அதுவுமே எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின். ஓகே, இப்போ தாசில்தார் எக்ஸாமுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்ஸ் கேட்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது ஃபிசிக்ஸில் ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமே கிடையாது. ஓகே, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் பண்ண போகிற ஒருத்தர்கிட்ட வந்து சயின்ஸில் அவ்வளோ டெக்னிக்கலாக கொஸ்டின் கேட்கறது தேவையே இல்லை. ஓகே, பட் கேட்டிருக்காங்க. நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம கோர்ஸ்லையுமே டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் நாலேஜுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ
நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி 2026 வரப்போகிற எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே ஒரு 1,20,000 மேலே வேகன்சி வரப்போகுது. அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். ஓகே, அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 200 ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துருக்கேன். அதில் இந்த 4 சப்ஜெக்ட் தான் வந்து கவர் ஆகும். ஓகே, மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே தான் கவர் ஆகும். இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே இருக்கும். அது போக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்கும். ஓகே, நீங்கள் அதையெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணாலே போதுமானது. நீங்கள் இப்போதைக்கு பண்ண வேண்டியது இந்த 200 ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். இதுக்கான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த 200 ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதிலே வந்து 20க்கும் அதிகமான எக்ஸாம்ஸ் கவர் ஆகும். அது போக இந்த பாண்டிச்சேரி எக்ஸாம்ஸையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து 200 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். ஓகே, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறனால தான் அது 200 எடுத்திருக்கு. நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் 100 டேஸில் கூட கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கொடுக்குறீங்க அப்படின்னா 100 நாளில் கூட கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் அந்த மாதிரியே டார்கெட் வைங்க. ஏன்னா இப்போ இருந்து நீங்கள் 200 நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொரு 6 மாதம் 5 மாதம் 6 மாதத்துக்கு மேலெலாம் டைம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே நோட்டிஃபிகேஷனே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால் நீங்கள் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நீங்கள் இதில் 2 நாளுக்கு நான் என்ன டைம் டேபிள் கொடுத்துருக்கணும் அதை நீங்கள் ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, அது பாசிபிள் தான். ஏன்னா நான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிக்கிற மாதிரி தானே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிச்சிங்க அப்படின்னா 2 நாளுக்கான டார்கெட்டை வந்து ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். 100 நாளுக்குள்ளே இந்த 200 நாள் ஸ்ட்ராட்டஜியை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். அந்த 200 ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ புதுச்சேரி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா அதே சிலபஸ் எல்லாம் எஸ்எஸ்சி இருக்க போகுது, ரயில்வே இருக்க போகுது. அதுக்கும் சேர்த்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம், அதுக்கும் அப்ளை பண்ணலாம். அதுலேயும் உங்களுக்கு வந்து அதிகமான வேகன்சி வரும், அதில் ஈஸியாக செலெக்ஷன் ஆகலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான். கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹவு டு ஜாயின் அவர் கோர்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இல்லைனா நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சந்திரமேஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, கோர்ஸுக்கான ஃபீஸ் 1499, 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. ஒரு வாட்டி பே பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இதில் 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதில் 3000க்கு அதிகமான ரெக்கார்டட் வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். நீங்கள் 3000 வீடியோ பார்க்கணும்னு நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி 35 எக்ஸாமுக்கு மேலே நம்ம கொடுத்தனால 3000 வீடியோ வந்திருக்கு. நீங்கள் ஒரு பர்டிகுலர் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து 1000 வீடியோவோ 1200 வீடியோவோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இதில் எல்லா கிளாஸுமே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவலில் வந்து டீச் பண்ணியிருப்போம். எல்லா கிளாஸுமே வந்து உங்களுக்கு தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே உள்ள கண்டென்ட் இருக்கும். 1000க்கும் அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுமே கொடுத்துருக்கோம். 1500க்கும் மேலே ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த புதுச்சேரி எக்ஸாமுக்குன்னு இல்லை, அதாவது எஸ்எஸ்சி, ரயில்வே, அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், இந்த மாதிரி நிறைய ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 1500க்கு மேலே ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ரிசல்ட்டுக்கான ப்ரூஃப் கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே போஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ஆனவங்களோட ஃபோட்டோ, அவங்க கொடுத்த ஃபீட்பேக் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதையே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டாபிக் வைஸ் வீடியோஸ் தான் பார்க்கணும். டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணி அது உள்ள வந்து நான் உங்களுக்கு டைம் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஓகே, ஸோ அந்த டைம் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 10 நாளைக்கு ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் அதில் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 200 நாளுக்கான அந்த பிடிஎஃப்பும் இருக்கும், டைம் டேபிளுக்கான பிடிஎஃப்பும் இருக்கும். அதில் நீங்கள் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ரீசனிங்கில் வந்து இப்போ ஃபஸ்ட் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸுங்கிற அந்த டாப்பிக்கில் 3 வீடியோ பார்க்கணும். ஜிகேல பாலிட்டியில் ஒரு வீடியோ பார்க்கணும். ஸ்டாட்டிக் ஜிகேல ஒரு வீடியோ பார்க்கணும். ஓகே, ஸோ அந்தந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தாலே போதுமானது. ஓகே, வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய ஆப்லேயே சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.